யாழ்ப்பாணம் சாவகச்சேரி நகர சபை உப தவிசாளரின் பதவி பறிக்கப்பட்டு உறுப்பினர் பதவி வரிதாக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சாவகச்சேரி வர்த்தகர்கள் கடையடைப்பில் ஈடுபட்டனர். உள்ளூராட்சி ஆணையாளரின் சுற்றறிக்கையை சபையில் விமர்சித்து அதனை தூக்கி வீசிய குற்றம் தொடர்பில் நகரசபை உப தவிசாளர் கிஷோரை பதவி நீக்கியும் உப தவிசாளரின் பதவியை வரிதாக்கியும் மாகாண ஆளுநரால் வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் நீதி கோரியும் சாவகச்சேரி வர்த்தகர்கள் இன்று முழு கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேவேளை சாவகச்சேரி பேருந்து நிலையத்தில் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டது. இந்த போராட்டத்தில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான செல்வராசா கஜேந்திரன், சுரேஷ் பிரேமச்சந்திரன், சாவகச்சேரி நகர சபை உறுப்பினர்கள், வர்த்தகர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர். நன்மை பெறும் முகமாக சபையிலே கருத்துக்களை வெளியிட்டதற்காகவும் ஆணையாளருடைய கருத்தினையும் சுற்றறிக்கையும் அவமதித்ததாக கூறி அவருடைய பதவியை ரத்து செய்து உறுப்புரிமையையும் ரத்து செய்திருக்கிறார்கள். இந்த வடக்கு மாகாணத்தினுடைய ஆளுநருடைய கையொப்பத்தோடு வர்த்தமானி அறிவித்தல் நேற்று முன்தினம் முடிக்கப்பட்டிருந்தது. உண்மையிலே அவர் கதைத்தபடியால் வர்த்தகர்களுடைய நன்மை கருதியதாக இருந்ததால் இந்த பகுதியில் உள்ள வர்த்தகர்கள் அனைவரும் இணைந்து இன்றைய தினம் தென்மராட்சியிலே முழு கடையடைப்பு போராட்டமும் அவருக்கான நீதி கிடைக்க வேண்டிய இந்த கவனஈர்ப்பு நிகழ்வுக்குமாக இன்றைய தினம் சாவகச்சேரி பேருந்து தரிப்பிடத்திலே கூடியிருக்கின்றோம். அதுவரை இந்த மண்ணுக்காக எங்களுடைய வர்த்தகர்களுக்காக தொடர்ந்தும் குரல் கொடுத்து வருகின்ற இந்த கிஷோர் அவர்களை பதவியிலிருந்து நீக்கி தங்களுடைய இலட்ச காரியங்களை சாதிக்கும் நோக்கோடு இந்த நடவடிக்கை முன்னெடுத்திருக்கிறார். இந்த வடக்கு மாகாணத்தினுடைய ஆளுநர் கிஷோர் என்பவருக்கு இந்த நகரத்தினுடைய வட்டார மக்கள் பெருவாரியாக தங்களுடைய வாக்குகளை மனப்பூர்வமாக அளித்து அவரை தெரிவு செய்த காரணம் தங்களுடைய குரலாக தங்களுடைய தேவைகள், தங்களுடைய உரிமைகள், தாங்கள் எப்போது பிரச்சனைக்கு உள்ளாகின்றோமோ அந்த சந்தர்ப்பங்களில் குரல் கொடுப்பதற்காக சபை நோக்கி அவரை அனுப்பினார்கள். இவை எல்லாவற்றையும் கருத்தில் எடுக்காது இந்த தங்களுடைய கௌரவம் பாதிக்கப்பட்டது, தங்களுடைய கௌரவத்துக்கு பங்கம் விளைவித்திருக்கிறார் என்ற விடயத்தை முன்னிறுத்தி ஆளுநர் அவர்களால் இந்த உறுப்பினர் பதவி நீக்கம் என்பது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு விடயம். அதனை கண்டித்து அவருக்கு மீளவந்த உறுப்பினர் பதவியையும் சாவகச்சேரி நகர சபையினுடைய உபதவிசாளர் பதவியையும் வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையோடு இந்த வர்க்க வர்த்தகர்களால் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்ற இந்த கவனஈர்ப்பு போராட்டமும் முழுமையான கடையடைப்பு போராட்டமும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதே போல அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களுக்கும் இந்த சுற்றறிக்கை அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறதாக தகவல் அறிகின்றோம். இது இங்கு மாத்திரமல்ல, எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய உள்ளூராட்சி மன்றங்களிலே இடம்பெறப் போகின்ற இந்த கட்டுப்பாடும் அதே போல மக்களுடைய அதாவது கையிலே, அதாவது மக்களுடைய காசிலே அல்ல பணத்திலே அவர்களுடைய வர்த்தகத்திலே கை வைக்கின்ற ஒரு நிலைமை எதிராக நிகழப்போக இருக்கின்றது. ஏனென்றால் உண்மையிலே இப்ப இருக்கக்கூடிய நிலைமையிலே ஆளுநருடைய அதிகாரத்தை முழுமையாக இந்த நாடு வழங்கி இருக்கின்றது. மாகாண சபைகள் ஒன்று இருக்குமாக இருந்தால், மாகாண முதலமைச்சர் ஒருவர் வருவாராக இருந்தால் இந்த ஆளுநர் பெட்டி பாம்பாக இருக்க வேண்டும். அந்த நிலைமையில் இப்போது இருக்கக்கூடிய இந்த அதிகாரங்களை வைத்து தங்களால் என்ன செய்ய முடியுமோ, எவ்வாறு அடக்கியால ஜனநாயக உரிமைகளை எவ்வாறு
மூழ்கடிக்க முடியுமோ அவ்வாறான காரியங்களில் இந்த அரசுக்கு கீழ் இருக்கக்கூடிய இந்த ஆளுநர்களும் தங்களுடைய நடவடிக்கைகளில் இறங்கி இருக்கின்றார்கள். ஒருபோதும் நாங்கள் மக்களுடையதும் வர்த்தகர்களுடையதும் எங்களுடைய நிலத்தினுடைய இந்த சிக்கலான இந்த நிலைமைகளை அவர்கள் ஏற்படுத்துவதற்கு நாங்கள் ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம்.